சான்றோர் பெருமக்களே, கவிஞர்களே, நம்முடைய மருதகாசனுடைய திருமகனார் சில நேரங்களில் அவருடைய திறமையெல்லாம் அவருடைய தந்தையாருக்கே போய் சேர்ந்தது. அது ஒரு பெரிய எழுத்தாளர்கள் அல்லது கவிஞர்களுடைய திருமகனாக இருப்பது கூட சில நேரங்களில் சிக்கல். கலைமாமணி விக்ரமனையா அவர்களை பற்றி சொல்கிறப்போ உடனே கண்ணன் விக்ரமனாலும் விக்ரமன் அந்த ஆளுமே எங்கள் கண்ணன் நிர்வாகம். அது மாதிரி அவருடைய இவரும் சிறந்த ஆற்றலாளர். ஆனால் அவருக்கு பெருமை அவங்க அப்பாவை பற்றி சொல்றதுல தான் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அவர் குறிப்பிட்ட அத்தனை கவிஞர்களையும் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களை உடுமலை நாராயண கவிஞருடைய 100ஆண்டு விழா இருக்கிற போது சந்தித்தேன். ரொம்ப எளிமையாக இருப்பார் கற்பகம் ஸ்டுடியோவில். யார் அந்த கவிஞர்னே தெரியல. நான் போய் பார்க்கணும் அப்படின்னு போனால் அந்த துண்டை கட்டிக்கிட்டு அந்த லுங்கி கட்டிக்கிட்டு இருந்தார், சமையல் அறையில் இருந்தார். அப்போ போய் பார்த்தேன் கற்பகம் ஸ்டுடியோவில். மிக எளிவந்த தன்மை நம்முடைய KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள். மிக எளிமையாக இருந்தார். அந்த துண்டை ஒன்று கட்டிக்கிட்டு கட்சி போட்டு கட்டிக்கிட்டு இருந்தார். இது மாதிரி நான் சொன்ன உடுமலை நாராயண கவியரை பற்றி இது பண்ணணும். நான் தினத்தந்தில் எழுதிட்டு வரேன், தொடராக எழுதிட்டு வரேனே அப்படின்னார். உடனே நான் சொன்னேன் நான் அதை நூல் வடிவம் பெறணும்னு. அதுதான் தெரியல, ஒரு பதிப்பகத்தார் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் அவரை இலக்கிய வட்டத்தில் அடைத்தேன். உடுமலை நாராயண கவியருடைய 100ஆண்டு விழாவை இலக்கிய வட்டத்தில் KS கோபாலகிருஷ்ணன் வந்து பேசினார். அப்பொழுது அவர் அந்த நூலாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது வெள்ளையாம்பட்டு சுந்தரம் அவர்களை அவருடைய இல்லத்தில் அங்கே வீடு அவருடைய 5வது செக்டார் இருந்தாலும் அவரை பெரும்பாலும் பார்ப்பது கற்பகம் ஸ்டுடியோவில் தான். அங்கே போய் பார்த்து அவர் சொன்னார் இன்னும் சில பகுதியை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கலைஞர் மு கருணாநிதி அவர்களை பற்றி அவர் சொல்ல நான் எழுதினேன். அவர் சொன்னார், நான் எழுதினேன். அப்போ நான் ஒரு கருத்தை சொன்னேன். நீங்கள் ஸ்ரீதர் அவரிடத்திலே இருந்தவர்கள், இயக்குனர் ஸ்ரீதர் அவரிடத்திலே எனக்கு ஒரு வாய்ப்பு, நீங்கள் சொல்ல நான் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று சொல்லி அந்த நூலை எழுதி அவர் எழுததை தொகுத்து வெள்ளையாம்பட்டு அவர்களை வெளியிட சொல்லி அதில் என்னுடைய பெயரையும் குறிப்பிட்டிருப்பார். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சுரதா எங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக நாங்களாம் சுரதாவோட டேய் வாடா அப்படின்வார். அதெல்லாம் என்னை பற்றி சுரதா என்ன சொல்லுவார்ன்றது எங்களுடைய தலைவர் ஜெகதீசன் அவர்களுக்கு தான் தெரியும். சுரதா அவர்களோடு எளிமையாக பழகினவன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு ஐயா அவர்களுடைய உரையை ஆர்வமாக கேட்கணும். ஒரு பெரிய கவிஞர், இப்போ வாழுகிற கவிஞர், அவர் ஒரு முறை, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர் ஒரு முறை சுரதா அவர்களை சந்திப்பதற்காக அவர் இல்லத்திற்கு வந்திருந்தார். இப்பொழுது சுரதாவினுடைய இல்லம் இடித்து விட்டார்கள். இடித்து பல்லடுக்கு மாளிகையாக மாறிவிட்டது, அடுக்ககமாக மாறிவிட்டது. அப்பொழுது நான் சுரதாவை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். சுரதாவினுடைய பெரியப்பா மகனார் பெரியப்பா அவருக்கு நம்முடைய ராமானுஜம் அவர்களுக்கு வந்திருக்கிறார்கள். அப்போ சுரதா அவர்களை நான் பார்ப்பதற்காக அங்கே சென்றிருந்தேன். சென்றிருந்த போது பார்த்தா அந்த கவிஞருடைய உதவியாளர் அங்கே நின்று கொண்டிருந்தார் வெளியே. அவரை பார்த்தோன்னே என்ன கவிஞர் வந்திருக்கிறாரா என்று கேட்டேன். ஆமா கவிஞர் வந்திருக்கிறாரு ஐயா, ஓமை கவிஞரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னார். உடனே நான் புறப்படலான்னு இருக்கிற பொழுது சுரதா அவருடைய துணைவியார் என்னை பார்த்து விட்டார்கள். பார்த்து விட்டு தம்பி வாங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்று மறுநாள் சுரதா அவரிடத்துல பார்க்க போகிற போது சொன்னேன், நேற்று வந்துட்டு போனியாமே அப்படின்னு கேட்டார் சுரதர். ஆமையா வந்தேன், இன்றைய தினம் தினத்தந்தி பத்திரிகையிலே உங்களை பற்றி செய்தி வந்திருக்கிறது பாருங்கள், அந்த கவிஞர் நேற்று வந்துவிட்டு போன கவிஞர் உங்களுக்கு விருது அளித்திருக்கிறார், அந்த செய்தி வந்திருக்கிறதுன்னு. உடனே சுரதா அவர்கள் பார்த்தேன், அவன் கெட்டிக்காரன்டா, 5000 கொடுத்தான் 50,000க்கு விளம்பரம் தேடிக்கிட்டான்டா, கூடவே போட்டோகிராஃபரை கூட்டு வந்துட்டான்டா. இப்படி சுரதா அவர்கள் அதை வெளிப்படையாக பளிச்சு என்று சொல்லக்கூடிய ஆற்றலர் சுரதா அவர்கள். அந்த சுரதா அவர்களுடைய நடத்திய இதழிலே கவிதை எழுதிய பெருமைகள் தான் நம்முடைய முத்துலிங்கம் அவர்கள். சாதாரணமானவர் அவர்கள். முத்துலிங்கம் அவர்கள் நாம கூப்பிட்டா வருவதற்காக அவர் சாதாரண நினைச்சிடக்கூடாது. நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு, நாம செய்கிற தொண்டுக்காக வருகிறவர் முத்துலிங்கம் அவர்கள். அவர் ரொம்ப எளிமையானவர், சர்வசாதாரணமா இருக்கக்கூடியவர் நம்முடைய முத்துலிங்கம் அவர்கள். அதுதான் அவருக்கு பெருமை. இப்ப நம்ம கிட்ட பழகுறோம், நாம ஏறணும் நெருங்கி பழகுறோம் என்று சொன்னாலே முதல்ல அந்த எளிவந்த தன்மை தான். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்தவர் நம்முடைய முத்துலிங்கம் அவர்கள். அவருடைய பெருமையெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு ஆண்டும் நூல் வெளியீட்டு விழா நடத்துகிற போதெல்லாம் முத்துலிங்கம் அவர்களை வைத்துத்தான் நம்முடைய ஏழுமலை அவர்கள் நடத்துவார்கள். அந்த நிகழ்ச்சியை விடமாட்டார். அவர் இவங்களெல்லாம் ஒரு லிஸ்டாவே வச்சிருப்பார், இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு. பெயர் போடவில்லைனாலும் வந்து அமர்ந்திருப்பார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் எங்க கல்லூரி மாணவர்கள்லாம் கூட இவர் கையால் சான்றிதழை வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நினைவு பதிவாக இருக்கும் என்கின்ற வகையிலே அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அவர்கள் இப்போ உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இங்கே கவிதை பாடிய கவிஞர்களுக்கு ஒரு சிறு சிறப்பு செய்துவிட்டு அதற்கு பிறகு அவர் உரையாற்றுவார்கள். அவருடைய திருக்கரங்களால் அதை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அழைக்கிறோம்.
கூறி அவரை வாழ்த்துரை வழங்க அழைக்கலாம் என்று நினைத்தேன். இன்றைய நாளுக்கு அந்த கவிதை பொருத்தமாகவும் இருக்கும் என்று கருதி அந்த கவிதை வரிகளை வாசிக்கின்றேன். மரத்தின் சிரிப்பே மலராகும், வைர மணியின் சிரிப்பே ஒளியாகும், சுரத்தின் சிரிப்பே இசையாகும், மன துணிவின் சிரிப்பே ஜெயமாகும், கடலின் சிரிப்பே அலையாகும், அந்த அலையின் சிரிப்பே நுரையாகும், மடலின் சிரிப்பே மனமாகும், இந்த மண்ணின் சிரிப்பே பயிராகும், முகிலின் சிரிப்பே மழையாகும், நள்ளிரவின் சிரிப்பே பனியாகும், விண்ணின் சிரிப்பே நிலவாகும், நம் விதியின் சிரிப்பே வாழ்வாகும். கண்கள் சிரித்தால் அழுகை வரும், ஒரு கவிஞன் சிரித்தால் கவிதை வரும். கண்கள் சிரித்தால் அழுகை வரும், ஒரு கவிஞன் சிரித்தால் கவிதை வரும். இளம் பெண்கள் சிரித்தால் போதை வரும், அந்த போதையில் முதுமையும் இளமை பெறும். விளக்கின் சிரிப்பில் வெளிச்சம் வரும், காலை விடியலின் சிரிப்பில் உலகம் எழும். வறுமையின் சிரிப்பில் பசியே வரும், வறுமையின் சிரிப்பில் பசியே வரும், அந்த பசியின் சிரிப்பில் புரட்சி எழும் என்று மிக சிறப்பான கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரராக இங்கே அனைவரையும் அசைத்துக் கொண்டிருப்பவர், இசைத்துக் கொண்டிருப்பவர், எங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மேனாள் அரசவை கவிஞர் மற்றும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்து வரும் கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்களை மிக சிறந்த ஒரு வாழ்த்துரை வழங்க உங்கள் அனைவரின் கரவொலியோடு அழைக்கின்றேன். நாளைக்குத்தான் பொங்கல். இன்றைக்கே அந்த பொங்கலை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக முதலில் நன்றி. பொங்கல் எனும் பொழுதில் இன்பம் பொங்குது, துன்பங்கள் மங்கி மறைந்ததும், தெய்வ மந்திரம் உண்டோ சிந்தை கிடைத்திட எங்கள் தமிழ்நாட்டில் மிக்க ஏழையும் செல்வரும் தோழமை எய்திட இங்கிதம் கண்டிடும் நாள் பலர் எங்கும் புகழ்ந்திட உங்கள் குடித்தனம் பொங்குக பொங்குக பால் என்ற நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்ன கவிதையை சொல்லி என் உரையை தொடங்க வேண்டும். இந்த விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் அருமை நண்பர் கி பிரபாகரன் அவர்களே, நாங்களெல்லாம் வணங்கத் தகுந்த அளவுக்கு பெரும் புலமையாளரும் எங்களுக்கெல்லாம் ஆசிரியராகவும் விளங்கக்கூடியவருமான ஐயா ராம குருநாதன் அவர்களே, எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் தலைவர் அருமை நண்பர் கரு நாகராஜன் அவர்களே, புலவர் பெரியண்ணன் அவர்களே, ஐயா வரதராஜா அவர்களே, பாரதராஜா பரதன்னு சொல்லிட்டோம், பரதன்னு சிறப்புக்குரியவன் தானே, பாரதராஜா அவர்களே, ஐயா பேராசிரியர் முருகானந்தம் அவர்களே, எனது மதிப்புக்கும் பெருமைக்கும் உரியவரான அண்ணன் மருதவாசியுடைய மகன் மருதபழனி அவர்களே, மருதபழனி அவர்கள் எழுதிய மொழிமாற்று படங்களில் 20 படங்களுக்கு எல்லா பாடல்களையும் எழுத வைத்த பெருமை அவரை சாரும். அவருடைய குருநாதராக விளங்கிய ஆரூர் தாஸ் அவர்கள் அவர் எழுதிய நூற்றுக்கணக்கான மொழிமாற்று படங்களில் 55 படங்களுக்கு எல்லா பாடல்களையும் என்னையே எழுத வைத்தார். இந்த நேரத்தில் அவருக்கும் என்னுடைய மானசீகமான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முரசொலியில் பணியாற்றும் போது என்னுடன் பணியாற்றி இங்கே எல்லாரும் சின்ன அண்ணா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாவை போலே தோற்றம் வருகின்ற நமது புலவர் ஜெகதீசன் அவர்களே, கவிஞர் பத்மாவன் அவர்களே, தமிழ் வாழ்த்தும் அமுதும் தேனும் எதற்கு என்ற சுரதாவின் பாடலை மிக அழகாக பாடிய சித்ராமணி அவர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போ பெரியண்ண இவர் நம்ம ஒரு கருநாகராஜன் சொல்லும்போது பட்டுக்கோட்டை எம்ஜிஆர் முதலமைச்சராக ஆவதற்கு
நாற்காலியில் அமர்வதற்கு 4 கால்களில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஒரு கால் என்று சொன்னார் என்று சொன்னார். அது உண்மைதான். வேறு மற்ற 3 கால்கள் யார் என்று பெரியார் சொல்லவே இல்லை. அவர் இருந்திருந்தால் சிறப்பு செய்திருப்பார். முடியலை.